Praise be to God. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. உன்னதமான ஸ்தலங்களில் சமாதானத்தை உண்டாக்குகிறார். நம்முடைய தேவன் சமாதானத்தை தருகிறவர். அவர் சமாதானத்தை அருளி நம்மை ஆசீர்வதிக்கிறவர். சமாதானம் என்பது அவருடைய தன்மை. அவரில் நெருங்குவோர் இந்த சமாதானத்தை தானாகவே அடைகின்றனர். உலகத்திலே நாம் சமாதானம் என நினைத்து கொண்டு அநேக காரியங்களை நாடுகிறோம். ஆனால் தேவன் உலகத்தின் சமாதானத்தை அல்ல, அவருடைய சமாதானத்தையே நமக்கு தருகிறேன் என்று சொல்லுகிறார். அவர் சமாதான காரணர். சமாதானத்தை ஒவ்வொருவருக்கும் பிரத்யேகமாக உண்டாக்குகிறவர் என்றே இவ்வசனம் குறிப்பிடுகிறது. அவர் சமாதானத்தை எங்கே உண்டாக்குகிறார்? அது உன்னதமான ஸ்தலத்தில் என இங்கே காண்கின்றோம். ஆகவே நாம் ஆராதிக்கும் ஒவ்வொரு நேரங்களிலும் அத்தகைய உன்னதமான ஸ்தலத்திற்குள் நாமும் கடந்து செல்லுகிறோம். அதன் பிரசன்னத்தை உணர்கிறோம். அங்கு வைக்கப்பட்டுள்ள சமாதானத்தை தாமாகவே நாம் அடைந்து கொள்கிறோம். தொடர்ந்து தேவ சமூகத்தில் ஆழ்ந்து நின்றவரை ஆராதிப்போம். நமக்கென பிரத்யேகமாக உண்டாக்கப்பட்ட சமாதானத்தை பெற்று தெய்வீக சமாதானத்தோடு வாழ்வோம். God bless you abundantly.